தமிழ்நாடு யூனியன் ஆஃப் ஜர்னலிஸ்ட் நம்முடைய இந்த பத்திரிகையாளர் சங்கத்துடைய இந்த நிகழ்வில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்நிகழ்ச்சியில் என்னை சிறப்பிக்க வாய்ப்பு வழங்கிய மதிப்பிற்குரிய டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்களுக்கும் என் அன்பின் உறவுகளான பத்திரிகையாளர்களுக்கும் இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இழந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகையாளர் என்பது நம்ம எல்லோரையும் கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு ஆளுமை. அந்த ஆளுமை தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும் தவிர தலைநிமிர்ந்து நிற்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்கும்போது எந்த மாநிலத்தும் இல்லாத அளவிற்கு இங்கு பத்திரிகையாளர்களுக்கு அந்த கௌரவம் அந்த மரியாதை வழங்கப்படுவதில்லை அரசியல்வாதிகளால். ஆகவே மதிப்பிற்குரிய டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்கள் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது பத்திரிகையாளர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து அவருடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் தவிர அவர்களை கட்சிக்காரர்களை போன்று அவர்களுக்கு எதிராக கேள்வியை கேட்டு அவர்களை அலட்சியப்படுத்தக்கூடாது என்ற நிலை இருக்கின்றது. இன்னைக்கு ஊடகத்துறையில் பார்க்கும்போது இது போன்ற சங்கங்கள் நம்மை பாதுகாத்து நமக்கு தேவையானவற்றை எல்லாரும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. சொல்ல வேண்டும் என்றால் செய்யக்கூடியவர் யார் என்றால் நாம் பணிபுரியக்கூடிய அந்த ஊடகங்கள் தான், அந்த ஊடகங்கள் நிறுவனங்கள் தான். ஆனால் அவர்கள் நம்மை செய்வதில்லை. இன்னைக்கு பலருடைய உரிமைகளுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நாம் தான் குரல் தருகின்றோம். ஆனால் பத்திரிகையாளருடைய உரிமைகளும் நசுக்கப்படுவது எங்கே என்றால் இதே ஊடகத்துறையில் தான். அது மறுக்க முடியாது. மதிப்பிற்குரிய சுபாஷ் அவர்கள் கொரோனா தொற்று காலத்தில் ஊடகத்துறையில் பணியாற்றக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு எந்த அளவுக்கு நெருடல் ஏற்பட்டது, எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் நெருக்கடி ஏற்பட்டது என்ற எல்லா விஷயம் தெரிந்து தனி மனிதனாக போராடி அந்த களத்தில் நின்றவர் மட்டும் இல்லாமல் உயிர் மாற்றவர்களுக்கு அவர்களுக்கு தேவையானவை அவர்களுக்கு தரக்கூடிய அந்த குடும்பத்திற்கு தரக்கூடிய அந்த உதவித்தொகையை வாங்கி கொடுத்தவர். ஆகவே இது போன்ற சங்கங்கள் நாம் இணைந்திருப்பது பெருமிதம் தான். இது சாதாரண விஷயம் இல்லை. இந்த சங்கத்தில் இருப்பது மட்டும் இல்லாமல் நாம் மற்ற பத்திரிகையாளரோட இந்த சங்கத்தில் இருப்பதால் நாம் எப்படிப்பட்டவர் எது போன்றவர்கள் என்ற நிலையை நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு பத்திரிகை துறையில் இருப்பவர்கள் நாம் எது ஒரு வேலை செய்கின்றோம் என்ற அடிப்படையில் எளிமையாக கடந்து போய் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி எப்படி இருப்பார்களோ அதை விட பல மடங்கு நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். யாருக்கும் எதற்கும் முஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கின்றது. இன்னைக்கு காலம் மாறிவிட்டது. முன்பு போடல. முன்பு ஒரு ஊடகத்தில் பணிபுரியும் போது நமக்கு வேலை வாய்ப்புகள் உரிமைகள் மறுக்கப்படும் போது நாம் நசுக்கப்பட்டு வேற வழி இல்லாமல் நடுத்தருவில் நின்றோம். ஆனால் இன்று அப்படி இல்லை. நீங்கள் நினைத்தால் நீங்களே ஊடகத்தை உருவாக்கலாம். நீங்களே தலை நிமிர்ந்து நிற்கலாம். பல உண்மைகள் வெளியே கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்டு தான் நான் தனியாக ஒரு ஊடகத்தை உருவாக்கினேன். எப்போது கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுகின்றதோ பாதிக்கப்படுகின்றதோ ஏனென்றால் இன்று சூழ்நிலையில் ஒவ்வொரு ஊடகங்களும் பார்க்கும்போது ஒரு சாதியின் போர்வையில் அது அமைந்திருக்கு. தன் சாதிக்காரன் தன் மதத்தை சார்ந்தவன் என்ற அடிப்படையில் தான் எல்லா ஊடகமும் இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட சாதி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு பெருமளவு ஊடகத்தில் இருக்கின்றார்கள். அப்படி இருப்பதால் உண்மைகள் மறுக்கப்படுகின்றது. மறுக்கப்படுவது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதி மட்டும் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் மூடி மறைக்கப்பட்டு மக்களுக்கு தவறான பாதை தவறான ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கின்றது. ஆகவே நாம் எப்படி ஒரு மருத்துவர் ஒரு ஆசிரியர் எது போன்ற பணிகள் செய்கின்றாரோ அது போன்ற பணிதான் நாம் செய்கின்றோம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பிறகு நம்முடைய குடும்பத்திற்கும் அந்த புண்ணியம் சேரும். அந்த அளவுக்கு சமூக அக்கறையுடன் நாம் செய்யக்கூடிய வேலைகள் அதை கருத்தில் கொண்டு தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும். ஊடகத்துறை என்பது நிறைய சோசியல் மீடியா தான் வந்தாச்சு. நான் சுபாஷ் சார்ட்ட இந்த நிகழ்ச்சியில் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். பத்திரிகையாளர் என்ற போர்வையில பல அயோக்கியர்கள் இன்னைக்கு உலா வந்து கொண்டிருக்காங்க. உண்மையான பத்திரிகையாளங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டாம வீட்டு வாடகை கொடுக்காம மருத்துவ செலவு வழி இல்லாம இன்னைக்கு வந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களெல்லாம் பார்க்கும்போது பாவமா இருக்கு. ஆனா போலி பத்திரிகையாளர்கள் கார் பங்களாவுடன் தனியார் ஊடகங்கள் இவரெல்லாம் எங்கிருந்த பணம் வந்து எப்படி வந்து என்ன வருது தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்டவங்களாம் ஓங்கி நிற்கிறாங்க. நேற்று ஒரு கட்சிக்கு ஆதரவா இருந்தாங்க, இன்னைக்கு ஒரு கட்சிக்கு ஆதரவா இருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் பார்க்கும்போது அந்த கட்சிக்காரங்க அவங்களுக்கு தேவையான எல்லா சலுகைகளும் வழங்கி அவர் சிம்மாசனத்தை உட்கார வச்சு இன்னைக்கு ஆடம்பரமாக ஒவ்வொன்று வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இவங்கதான் யோகிங்க. உண்மையான பத்திரிகையாளங்க நீங்க தான். புரியுங்களா? ஸ்கூலுக்கு ஃபீஸ் வழி இல்லாம எது இல்லாம கஷ்டப்படுறீங்க. எதுக்காக கஷ்டப்படுறீங்க? ஏன்னா இந்த நாடு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய மக்கள் நம் அனைவரும் அவருடைய
சிரமங்களையும் பொறுத்துக் கொண்டிருக்கின்றீங்க. இதனால நீங்க மட்டும் இல்லை, உங்க குடும்பங்களும் கஷ்டப்படுது. ஆனா நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, சவுக்கு சங்கர் போன்ற சில பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு அவங்க தான் பத்திரிகையாளர் சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு துறையில பணிபுரிந்து கொண்டு இன்னைக்கு பத்திரிகையாளர் அடிப்படையில் சவுக்கு சங்கர் மட்டும் இல்லை, இன்னும் பல பேர் இருக்கிறாங்க, கோடீஸ்வரனா இருக்கிறாங்க. இது போன்ற அயோக்கியர்களையும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் அவர்களை அம்பலப்படுத்தி அவர்கள் பத்திரிகையாளர் இல்லை என்பதை வெளிப்படுத்த வேண்டும். காரணம், அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் தான் கட்ட பஞ்சாயத்து. யார் செல்வம் இருக்காங்க, எந்த எம்எல்ஏ இருக்காங்க, எந்த எம்பி இருக்காங்க, யார் எப்படி மிரட்டும், அவங்க சொத்து எந்த இருக்கு, ஏது இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கு நல்லது செய்யல தவறான செய்யறாங்க. அவர் செய்யறதுனால நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா மக்கள்கிட்ட தவறான செய்திகள் போயிடக்கூடாது. தவறான செய்திகள் போய்விட்டால் அப்போ உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் நேர்மையாக பயனடைந்து பலன் பெற்று மக்களுக்கு பல நன்மைகள் செய்ய வேண்டும் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது வீணா போயிடும். ஆகவே நான் மதிப்பிற்குரிய சுபாஷ் அவர்கள் சொல்கிறது என்னென்றால், இது போன்ற போலி பத்திரிகையாளர்களை உடனடியாக அகற்ற வேண்டும். அதற்கு வெளிப்படையாக நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு எந்த அழுத்தமும் இல்லை, நிர்பந்தம் இல்லை. யார் அழுத்தம் கொடுத்தாலும் நிர்பந்தம் கொடுத்தாலும் நீங்க அடங்கி போகக்கூடிய ஆட்களும் இல்லை. இந்த சங்கத்தில் இருக்கக்கூடியவங்க யாருக்கும் போடையும் இல்லை. எல்லாருமே பொதுநல அக்கறை கொண்டவர்கள். ஆகவே இதை கருத்தில் கொண்டு மேலும் மேலும் பத்திரிகையாளருக்கு என்ன செய்ய வேண்டும் நிலையும் நீங்கள் கொண்டு வர வேண்டும். பத்திரிகையாளர்கள் இனி எக்காரணத்தை கொண்டும் தன் குடும்பத்தில் சிரமத்திற்கு ஆளாகக்கூடாது. அவர்களுக்கு தகுந்த சம்பளம் தர வேண்டும். அது அந்த சம்பளம் என்ன தர வேண்டும், எப்படி தர வேண்டும் என்று நிர்ணயம் செய்ய வேண்டும். நீங்கள் இதை பற்றி அரசுடன் பேச வேண்டும். இந்த பத்திரிகையாளர்களுக்கு, அவருடைய குடும்பத்தினர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லோரும் செய்யறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா முழுமையாக சென்று அடையவில்லை. சென்று அடைந்திருந்தால் யாரும் இப்ப இருக்க மாட்டாங்க. ஆகவே பத்திரிகையாளரை கௌரவிக்க வேண்டும். இந்த விருதுகள் மட்டும் போதாது, இந்த சான்றிதழ் மட்டும் போதாது. அவர்கள் தலை நிமிர்ந்து நடப்பதற்கான ஒரு பாதையை அமைத்து தர வேண்டும் என்று பணிவுடன் நம்முடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.